வெல்கம் பேக் டு ஓல்ட் இஸ் சேனல். இந்த டேப் ரெக்கார்டர் வந்து சென்னையில் ஒரு சர்வீஸ் சென்டரில் கொடுத்து அது சர்வீஸ் பண்ண முடியாது, ஸ்பேர்ஸ் கிடைக்காதுன்னு சொல்லி கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இது என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இது கலத்துறதுக்கே ரொம்ப கஷ்டம். இப்போ இதை கலத்துறதெல்லாம் நம்ம வீடியோவில் போட்டோம்னா ரொம்ப டைம் ஆகும். ஸோ இதில் என்னென்னா, இந்த மோட்டர் வந்து ஜாம் ஆகி போச்சு, சுத்தாது, ஃபுல்லாக ஜாம். அதை வந்து இப்போ என்னென்னா இதை கலற்றி சர்வீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கலத்துற வீடியோஸும் நமக்கு ஆன்லைன் கிளாஸில் வரும். ஸோ இப்போ வந்து இந்த மோட்டர் ஃப்ரீ ஆகிட்டு செக் பண்ணி காமிக்கிற பாருங்க. இது வந்து சிசிடபிள்யூ 9 வோல்ட் சிசிடபிள்யூ. இது ஓடுறது தெரியுதான்னு தெரில. சிசிடபிள்யூனா இப்படி சுத்தம், சிடபிள்யூனா கிளாக் மாதிரி, இந்த மாதிரி கிளாக் எப்படி சுற்றுதோ அப்படி சுத்தம். இது வந்து ப்ளஸ் மைனஸ் நம்ம கரெக்டாக கொடுத்தோம்னா இப்படி சுத்தம். ஓகே. ஸோ இப்போ இதில் இன்னும் பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, 2 கியர் இல்லை. இந்த இடத்துல ஒரு கியர் இல்லை, இந்த இடத்துல ஒரு கியர் இல்லை. ஸோ மோஸ்ட்லி எல்லா கியருமே நம்மகிட்ட இருக்குது. எல்லாமே பிலிப்ஸ் கியர். பிலிப்ஸ் பவர் ஹவுஸ்ன்னு சொல்லி ஒரு பேக்கேஜ் இருக்குது. ஸோ இதில் ஒரு 3 கியர் இருக்கும். இது நான் நிறைய பேர் கொடுத்துருக்குறேன். இந்த கியர் தான் இது கரெக்டாக செட் ஆகும். இந்த டேப் ரெக்கார்டில் பார்த்தீங்கன்னா இந்த மெக்கானிசத்தை நம்ம தனியாக எடுக்க முடியாது. ஏன்னா நிறைய ஒயர் வந்து கனெக்டரில் இருக்காது, சோல்டரிங் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஃப்ளைவீல் பக்கத்தில் ஒரு பெரிய கியர் வரும். இந்த கியர் இது ஃப்ளைவீல் கலத்தாமல் நம்ம போட முடியாது. இந்த ஃப்ளைவீலை நான் இந்த மேலே உள்ள டாப்பை லூஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ ஏன்னா ஃப்ளைவீலை லைட்டாக தூக்கணும், தூக்கினா தான் இந்த வீல் வந்து உள்ளே போகும். இந்த மாதிரி கரெக்ட் பொசிஷனில் வச்சுட்டு லாக் ஆகிட்டு. ஓகே. அடுத்தல பார்த்தீங்கன்னா இந்த கியர், ஏன்னா இதுலேயும் பிடிக்கணும் இதுலேயும் பிடிக்கணும். ஸோ அது வந்து கரெக்டாக பண்ணணும். ஏன்னா அந்த ஸ்டட்டு வந்து உடஞ்சிடக்கூடாது. உடஞ்சிட்டுனா அப்புறம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அந்த செட்டோட மாட்டணும். நீ பாருங்கள், இதை சுற்றும்போது சுற்றுது பாருங்கள். ஸோ எனக்கு மொத்தமும் சுற்றுது, அங்கே கீழே உள்ள வீல் வரைக்கும் சுற்றுது. இனி என்ன பண்ணணும்னா, இந்த மோட்டார் வந்து இந்த மாதிரி செட்டப்பில் வரும். இது ஸ்க்ரூவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த பேக் சைடு இங்கே இருந்து போட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி மாட்டணும். ஸோ இது போடுறது கொஞ்சம் கஷ்டம். மோட்டாரை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே 2 கியர் போட்டோம். அதில் 3வது கியர் ஒன்று இங்கே இருக்குது. இந்த கியரும் இல்லாமல் தான் இருந்தது. ஸோ இதையும் கலத்தி மாட்டிருக்கிறேன். ஆக்சுவலி இந்த ஒரு கியரும் போடுறதுக்கு, இந்த உள்ளே தெரியுது, இந்த ஒரு கியரும் போடுறதுக்கு 3 மணி நேரம் ஆயிருக்கு. இது வந்து என்னென்னா இந்த பக்கம் கலத்தணும். இங்கே உள்ள இந்த செட்டப்பை கலத்தினா தான் இந்த கியரை போட முடியும். ஸோ இது வந்து நான் அந்த ஆன்லைன் கோர்ஸ் வீடியோவில் நான் போட்டு விட்றேன். ஏன்னா இது வந்து போடணும்னா 2 மணி நேரம் வீடியோ நம்ம எல்லாருமே இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்க மாட்டாங்க. அதனால தான் நான் இதை இதில் போடலை. ஸோ இப்போ இந்த மோட்டருக்கு நம்ம லைனை கொடுத்து பார்த்தா இது ஒர்க் ஆகுதான்னு தெரியும். ஓடிட்டுருக்கு. நான் மோட்டர் லைனை டைரெக்டாக கொடுத்துருக்கேன் மோட்டரில், அதனால தான் இப்போ ஓடிட்டுருக்கு. அப்படி இல்லைன்னா ப்ளேயை ப்ரெஸ் பண்ணால் தான் ஓடும். ப்ளே பட்டன் இங்கே இருக்குது. நான் ப்ளே பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த நாப் ஓடணும். ஓடுது. ஸோ எல்லாமே கரெக்டாக ஓடிட்டுருக்கு. இதுதான் டேக்கப் வீல், ஃப்ளை வீல் ஓடுது. ஸோ எல்லாமே ஓடுது. ஓகே. ஆனால் இந்த மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். பெல்ட் மாற்றுறது ரொம்ப ஈஸி. இந்த ஒரு இதையும் போட்டால் போதும். ஆனால் உள்ள வீல்கள் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆச்சுன்னா இது வந்து ரொம்ப கஷ்டம். மெக்கானிசம் கரெக்டாக சீட்டிங் ஆகிட்டு பாருங்க. ஸோ இந்த மாடல் மெக்கானிசத்தில் நம்ம இதில் மாட்டின பிறகு இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் ஒன்றும் பண்ண முடியாது. திருப்பி இதை கலத்தி தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். பவர் சப்ளை பாருங்கள். இது வந்து அதோட பேக் சைடு இங்கே கொடுத்து அதில் உள்ள அந்த ஒயர் மட்டும் தான் இங்கே வருது. இந்த 9 வோல்ட் மட்டும் இங்கே வருது. ஸோ இது வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருந்தது, அதாவது கலத்த முடியலை. அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எக்ஸ்டென்ஷன் போட்டிருக்கேன். இது என்னென்னா ஏற்கனவே ஒரு மெக்கானிக் கொஞ்சம் வேலை பார்த்துருக்காங்க.
அவங்க வந்து சில ஒயர்ஸ் எல்லாம் கட் பண்ணி கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்ககிட்ட அந்த கியர் கிடைக்கல. இதில் 3 கியர் கிடைக்கல. இந்த மோட்டரும் அவங்களுக்கு ரெடி பண்ண முடியலை. அதனால தான் அப்படியே அடைச்சி கொடுத்து விட்டாங்க. நல்ல மெக்கானிக், அதனால என்னென்னா நாசம் பண்ணலை. சில மெக்கானிக்கு கையில் கிடச்சிருக்கோன்னா நம்ம இந்த செட்டை வந்து ரெடி பண்ண முடியாது. ஓகே, ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போம். இதில் 3 மோடு இருக்குது: ரேடியோ, லைனின், டேப்பு. ஸோ ஃபஸ்ட்டு ரேடியோவில் போடுறேன். মলতগৈ গুজৰাট, হাৰিয়ানা, তামিলনাডু, মহাৰাষ্ট্ৰৰ সম্পদসমূহক তেওঁলোকৰ இந்த செட்டை கலத்தும் போது ஒரு சின்ன பயம். ஏன்னா தந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, சார் லைனின் எஃப்எம் எல்லாம் சூப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி வந்து பழைய செட்டை வந்து சில கலத்துன பிறகு திருப்பி மாட்டியாச்சுன்னா ஏற்கனவே ஒர்க் ஆகிட்டு இருக்குது, ஒர்க் ஆகாமல் போயிடும். ஸோ இது அப்படி இல்லை, கிளியராக ஒர்க் ஆகுது. কিনিবলৈ পাব আৰু এই একত டேப் மோடில் போடுறேன். இங்கே வந்து எல்லாமே மாறி இருக்கு. இந்த மாடலில் நார்மலாக ஸ்டாப் இந்த இடத்துல இருக்கும். இங்கே ஸ்டாப் எஜெக்ட் இங்கே இருக்குது. ஸோ என்னன்னா கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஆனால் அந்த ஹெட்டில் வந்து என்ன கிளியரான குவாலிட்டி வரல. ஏன்னா ஹெட்டை வந்து க்ளீன் பண்ணணும். இங்கே பாருங்க, நம்ம மாட்டின கியர் இங்கே இருக்குது. இந்த 2 கியரும் இது வந்து ஃபார்வர்டும் ரிவர்ஸும் தான். இந்த 2 கியரும் நமக்கு யூஸ் ஆகுது. இங்கே உள்ள ஒரு கியர் இருக்குது, இதுக்கு உள்ள 3வது கியர். அது இப்போ தெரியாது, ஏன்னா அந்த ஃப்ளைவீலுக்கு உள்ளே இருக்குது. அந்த கியர் தான் நமக்கு இந்த ப்ளே பண்ணும்போது அந்த டேக்கப் வீலை வந்து சுற்றி விடக்கூடிய வீல். ஸோ இப்போ எல்லாமே கிளியராக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஃபார்வர்டு வேண்டி எல்லாமே ஒர்க் ஆகுது. இது என்னன்னா இதோட ஒரிஜினல் ஸ்பீக்கர் கிடையாது. சர்வீஸுக்கு தரும்போது அவங்க ஒரிஜினல் ஸ்பீக்கர் தரல. இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா இருக்கு. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி இந்த மெக்கானிசத்தில் நிறைய ப்ராப்ளம் இருந்தது. 3 கியர் மாற்ற வேண்டியிருந்து. அது மாதிரி மோட்டர் வந்து ஸ்ட்ரக்காக இருந்தது. அதையும் கிளியர் பண்ணி நம்ம சரி பண்ணிட்டோம். ஆக்சுவலி இந்த செட்டு வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து ஒருத்தங்க நேரில் கொண்டு தந்தது. இதுக்காகவே வந்தாங்க. ஸோ அது மாதிரி இப்போ ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நான் கிளம்பிட்டேன், வந்துட்டு இருக்கேன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் கண்டிப்பாக இதை எப்படியாவது பண்ணணும்னு சொல்லி ஒரு சேலஞ்சாக பண்ணி முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இதே மாதிரி நிறைய சர்வீஸ் டிப்ஸ் வரும். எல்லா வீடியோ உங்களை ரீச் ஆகணும்னா நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வரைக்கும்